ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மால்தீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனோட ரெசிபி என்னென்னா கோவக்காய் கிரேவி. இதோட தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். வெங்காயம், தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்குனது. நான் இதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். 1/4 கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன். இந்த கோவக்காவை நீட்டாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சலாவோ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உப்பு தேவைக்கேற்ற அளவு. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் காஞ்சதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். நான் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். இந்த மஞ்சள் பொடியை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் மஞ்சள் பொடி ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நம்ம இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா மிளகா பொடி ஆட் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ஆட் பண்ணிவிட்டு அதிகம் அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. அந்த மிளகா பொடி நல்லா எண்ணெயிலே வறுத்ததுக்கப்புறமா நீங்கள் கோவக்காவை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கோவக்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போது இதை இந்த வெங்காய தக்காளி மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம. அப்போ தான் அந்த கோவக்காய் வேகும். கோவக்காய் ஈஸியாக வெந்துடாது. ஸோ நான் இதில் 2 கப் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை கூட கோவக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் கோவக்காவில் மசாலா இறங்கும். கடைசியாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இந்த கோவக்காயில் இருக்க தண்ணி எல்லாமே சுண்டி போய் நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒயிட் ரைஸ் கூட இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த கோவக்காய் நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணலாம். இல்லை சாம்பார் சாதம் கூட ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன எல்லா கொம்புமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.